நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். அதில் டே 7 ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது ஒரே ஒரு வெர்புன்னு சொல்கிறோம்ல, இங்கிலீஷில் வெர்புன்னு சொல்கிறாங்க. நம்ம செய்கிற செயல் அதை ஒரு வார்த்தையை வேறு காலங்களில் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்றதுக்காக ஒரு 5 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. 5 விதமாக மாறுது. ஒரு வார்த்தை 5 விதமாக மாறுது. இப்போ நம்ம தமிழில் வந்து சொல்கிறோம் இல்லையா, எப்படி? இப்போது நான் சாப்பிட்றேன், இப்போது சாப்பிட்டேன், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், சாப்பிடுவேன், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், இப்படின்னு எத்தனை விதமாக பேசுகிறோம். இப்போ இங்கிலீஷ்காரங்க ஒருத்தவங்களுக்கு நம்ம தமிழ் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு தமிழ் நல்லா பேச தெரியும். ஆனால் நம்ம இலக்கணம்லாம் படிச்சுட்டு நம்ம பேசலை, ஆனாலும் கரெக்டாக பேசுகிறோம். பேசி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தருக்கு தமிழ் தெரியாத ஒருத்தருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னா நம்ம சொல்லுவோம்ல, சாப்பிட்றேன்ற ஒரு வார்த்தையவே எல்லா இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாதுங்க, இது ஒவ்வொரு தடவைக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அவங்க இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வார்த்தை கோ, ஈட், ரன், ரைட். ரைட்டுன்ற ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் ரைட்டுன்னே வராது. ரைட், ரோட், ரிட்டன், ரைட்டிங், ரைட்ஸ், இந்த 5 விதமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேசுகிற எல்லா இடத்துலையுமே இந்த ரைட் எழுதுறதுன்ற ஒரு வார்த்தையை எத்தனை விதமாக பேசுவோம். நம்ம தமிழில் பேசுகிற மாதிரியே அவங்களும் இங்கிலீஷில் பேசுவாங்கள்ல. அப்போது அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த 5 வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணால் அப்புறமா பார்த்துக்கலாமா? இப்போது எது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதையும் நான் கையோடு சொல்லிடுறேன், ஒரே இதை சொல்லிடுறேன். இப்போது 5வது ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, கோ, கோஸ், ஈட், ஈட்ஸ். அந்த வெர்போட எஸ் மட்டும் சேர்ந்து வருது. இது எந்த இடத்துல பேசுவோம் அப்படின்னா, இப்போ 2 பேர் பேசிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம எதை பற்றி பேசுவோம்? ஒன்று என்னை பற்றி பேசுவேன்னா, உங்ககிட்ட பேசுகிறேன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சதை பற்றி என்னை பற்றி பேசுவேன். இல்லைன்னா நீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி பேசுவேன். அதுவும் இல்லைன்னா என்ன பேசுவோம்? மற்றவங்களை பற்றி பேசுவோம். ஒரு கூட்டமாக பொதுவான கூட்டத்தை பற்றி பேசுவோம், அவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அது இல்லாமல் என்ன பேசுவோம்? ஒருத்தரை பற்றியோ, ஒரு பொருளை பற்றியோ, இல்லை ஒரு விலங்குகளை பற்றியோ, ஒரு விலங்கு ஒருத்தரை பற்றி சிங்கிளாக இருக்கிறத பற்றி பேசும்போது மட்டும் இந்த லாஸ்ட்டில் அந்த வெர்போட எஸ் சேர்த்து பேசணும். தெரிஞ்சுக்கங்க. அவன், அவள், அதுங்கிறதுல ஒரு விலங்காக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம். சிங்குலராக ஒரே ஒருத்தர் மட்டும். தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்னா நான், செகண்ட் பர்சன்னா நீங்கள், தேர்ட் பர்சன்னா மற்றவங்களையே அவங்க இவங்கன்னு பேசுகிறப்போ ப்ளூரலில் பேசுவோம். அதிலே சிங்குலர்னு சொல்லும்போது ஒருத்தரை பற்றியோ இல்லை ஒரு பொருளை பற்றியோ பேசுகிறது. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் இந்த இங்கிலீஷ் கிராமரில் கொஞ்சம் வருத்தம் செய்து முடிஞ்ச வரைக்கும் நான் இல்லாமல் சொல்லிக் கொடுக்க பார்க்குறேன். கற்றுக்க பார்க்கலாம். சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லலை, கற்றுக்கலாம். எப்படின்னா, அந்த 3வது மனுஷரை பற்றி பேசுகிறோம்ல, அந்த ஒருத்தரை பற்றி, ஒரு பெண், ஒரு ஆண், ஒரு விலங்கு, ஒரு பொருள், இதில் ஏதாவது ஒன்றை பற்றி பேசுகிறப்ப மட்டும் சைலண்ட்டாக பேசுவோம். ரகசியமாக அவள் அப்படி பண்ணாலாம், இவள் இப்படி பண்ணாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம்ல. அதுக்காக எஸ் சேர்த்துக்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ஈஸியாக இருக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எப்படி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அதுதான் பேசுகிறோம், சரியா? இப்போ இன்னொரு இடத்துல இப்போ இந்த 3வது ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, கோ, கான், ஈட், ஈட்டன், ரன், ரன். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ நடக்கிறத பற்றி பேசுகிறப்ப கோ சொல்லுவோம், அப்புறம் கோஸ்னு சொல்கிறோம். அந்த 3வது தேர்ட் பர்சன் சிங்குலர்னு சொன்னோம்ல, அவங்களுக்கு மட்டும் எஸ் சேர்க்குறோன்னு சொன்னோமா. அதே மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம போன டென்ஸில் பார்க்கும்போது ஐ ஹேவ், ஐ ஹேட், அந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா. என்னை பற்றி, உங்களை பற்றி, மற்றவங்க பொதுவானவங்களை பற்றி பேசுகிறப்ப ஹேவ் போடுவோம். ஐ ஹேவ், யூ ஹேவ், தே ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு. வி ஹேவ், நம்மளை பற்றி பேசுகிறப்பையும் வி ஹேவ் அப்படி போடுவோம். ஆனால் தேர்ட் பர்சன் சிங்குலரான இவங்களை பற்றி அவள், அவன் அப்படின்றப்ப மட்டும் ஹேஸ் சேர்க்கணும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க, கையோடு அதுவே தெரிஞ்சுக்கலாம். ஹேஸ், ஹேவ் வந்து மற்றவங்களுக்குலாம் போடுவோம். 3வது மனுஷராக சிங்குலராக இருந்தாங்கன்னா மட்டும் அவங்களுக்கு ஹேஸ் சேர்ப்போம். இது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இந்த தேர்ட் ஃபார்ம் சொன்னேன் பார்த்தீங்களா, கோ, கான், ஈட், ஈட்டன், டேக், டேக்கன், எல்லாமே மேக்ஸிமம் என் சேர்த்து வரும். இது பாருங்கள், பில்டு, பில்ட்டு, இட்டு, இது பில்டு, இது பில்ட்டு. இந்த மாதிரி 3வது ஃபார்மில் இருக்கிறது. இந்த 5ஐயும் நம்ம படித்து வச்சிட்டோம்னா எந்த ஃபார்ம்னு எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 3வது ஃபார்மில் இருக்கிறது அந்த ஹேவ், ஹேஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வர்றது இந்த 3வது ஃபார்மாக மட்டும்தான் இருக்கணும், சரியா?
ஈஸியாக இருக்கா? இதுக்கப்புறம் எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம்.